ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் ரீசெண்டாக வயநாடு போயிருந்தோம். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லாங் வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயநாடு போனதுமே நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் பூக்கோடு லேக். ஸோ அங்கே போயிட்டு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போட்டிங் எல்லாம் போயிட்டு தென் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கு கிளம்பியிருந்தோம். நாங்கள் காஃபி ஏக்கர்ஸ் அப்படின்ற ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றியுமே மூங்கில் மரம், தென் பலா மரம், இந்த மாதிரி நிறைய மரங்களாக இருந்தது. ரெசார்ட்டை சுற்றி மட்டும் இல்லை, தங்கியிருந்த ரூமை சுற்றி கூட நிறைய மரங்கள், இந்த மாதிரி மூங்கிலெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்தது. எப்போதுமே ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். பட் இந்த டைம் செக்இன் ஆகிற டைமை விட நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ரூம்லாம் செக்இன் ஆகிட்டு தென் ஸ்விம்மிங் பூல் இருந்ததுனால அங்கே போய் கொஞ்சம் நேரம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வயநாடு போகும்போது அவ்வளோ வெயிலாக இருந்தது. என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது, இதுக்கு கோயம்புத்தூர்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஈவினிங்க்கு மேலே நல்ல வெதர் சேஞ்ச் ஆச்சு. நல்ல ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டுட்டு தென் பசின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தென் காஃபி டீ எல்லாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தோம். இந்த அவுட்டோரில் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வெதர் சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல சில்லுன்னு மாறிடுச்சு. ஸோ இங்கே ஒரு டென்ட் மாதிரி இருந்தது, அது உள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. எல்லா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். மழை பெஞ்சு முடித்ததும் ரெசார்ட்டோட லுக் இப்படி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சீக்கிரமாக பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 6 o'clockலாம் ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் காமனாக பரோட்டா சொல்லிவிட்டு ஒரு 4 வெரைட்டி கிரேவி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க 8:30க்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் 8 o'clockலாம் போய் அங்கே போய் உட்காந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு 10 minutesலேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. நல்லா டின்னர் முடிச்சுட்டு தென் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் தங்கியிருந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூம்னு சொல்லுவேன். இங்கே ரெசார்ட்டில் உள்ள ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், அதாவது மாடியில் ஒரு ரூம் இருக்கும். நாங்கள் மாடியில் உள்ள ரூம் தான் எடுத்திருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க. தென் இந்த மாதிரி ஒரு திவான் செட் கொடுத்துருந்தாங்க. தென் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி அது உள்ள பெட்ரூம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பெட்டுமே நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாகவே இருந்தது. தென் எக்ஸ்ட்ரா பெட்டு கூட கொடுத்துருந்தாங்க. தென் ஸ்டோரேஜுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெசார்ட் ரூமில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான். அவ்வளோ நீட்டாக இருந்தது. எப்போதுமே ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் ரூமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு ரூம்ஸில் ரெஸ்ட் ரூம் எல்லாம் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு குட்டீஸ் எல்லாம் கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி விளையாடி இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. வந்து படுத்ததும் நல்லா தூங்கிட்டேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த மாதிரி ரெசார்ட்லலாம் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துப்பேன். எழுந்து இந்த மாதிரி காஃபி ஸ்டேஷனில் வந்துட்டு கொஞ்சம் காஃபிலாம் போட்டுட்டு அங்கே இருக்கிற பால்கனியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி காலையிலே எழுந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டிருந்தேன். ஸோ இங்கே பெரிய பால்கனி இருக்கிறதுனால பெருசாக வெளியில் எங்கேயும் போகல. அந்த பால்கனிலே உட்காந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. ரெசார்ட்டில் ரூம் கீ கொடுக்கும் போதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா டோரையுமே ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, மங்கீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே மங்கீஸ் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஹஸ்பண்ட் இந்த டோரையும் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த பால்கனி டோரையும் திறந்துருந்ததுனால மெயின் டோர்லேருந்து மங்கி வந்து உள்ளே வந்திருந்தது. ஏன் வந்தது அப்படின்னா, டைனிங் டேபிள் மேலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அதை பார்த்துட்டு வந்திருக்கும் போல். ஸோ அதில் நானும் சிண்டுவும் கத்தி அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ பால்கனிலேருந்து பார்க்கும்போது வியூ இப்படி தான் இருந்தது.
ஸோ டீலாம் குடிச்சிட்டு தென் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளாக கிளம்பி போயிட்டோம். குளிக்க கூட இல்லை, லைட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஃபுட்டு நைட்டும் சரி காலையிலையும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ தோசை, பூரி, தென் வந்துட்டு ஜூஸு, அதுக்கப்புறம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம், தென் ஆம்லெட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு தென் இந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த ரெசார்ட்டை புக் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு ரெசார்ட் உள்ளேயே இந்த மாதிரி அட்வென்ச்சராக ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசார்ட்டே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் ஒரு 10 o'clock இங்கே வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே கிளம்பி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததும் இந்த பிளேஸ் இருந்தது. இதில் வந்து ஜிப்லைன் வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. தென் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி ரோப்பில் ஏறுறது, தென் இந்த பிரிட்ஜில் நடக்கிறது, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருந்தது. இதில் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டும் இதிலெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தென் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு அவ்வளோ பிளான்ட்ஸ் இருந்தது. இந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மழை வேறு பெஞ்சதுனால எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது. அதனால் அதை எடுத்துக்கலாமான்னு ரெசார்ட்டில் கேட்டிருந்தோம். அவங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து சின்னதாக கட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். நாங்கள் போன வழி வந்து இப்படி தான் இருந்தது. போகிற வழியில் மூங்கில், தென் பலாமரம் இந்த மாதிரி நிறைய இருந்தது. ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் லன்ச் சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி லன்ச் சாப்பிட்ருந்தோம். தென் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நாங்கள் முந்தின நாள் வரும்போது தான் ரொம்ப வெயிலாக இருந்தது. வயநாடுமே வெயிலாக தான் இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு 900 காண்டி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அங்கேருந்து ஜீப் சஃபாரி வந்து எடுத்திருந்தோம். இதுக்கு முன்னாடியும் ஜீப் சஃபாரி போயிருக்கோம் மசனக்குடியில். பட் அது வந்துட்டு இவ்வளோ அட்வென்ச்சரஸாக இல்லை. ரோடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. பட் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. பட் ஜாலியாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. எல்லாம் கலந்து கேங்காக போனதுனால சிரிச்சுட்டே ஜாலியாக போயிட்டோம். அங்கேருந்து திரும்ப மேலே கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு இன்னொரு டிக்கெட்டும் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் நம்ம பிரிட்ஜ் பார்க்கணும். இங்கே நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி ஜீப்பில் வந்தது வேற ரொம்ப டயர்டாக இருந்தது. தென் இங்கேருந்து நடந்து போகணுமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிண்டு வேற இதில் தூங்கிட்டா, அவளையும் தூக்கிட்டே நடந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபைனலி மேலே பிரிட்ஜ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வியூ பார்க்கும்போது ஓகே தான், இந்த வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நடந்து வரலாமே, கொஞ்சம் கஷ்டப்படலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அங்கே நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தென் இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் வேறு இருந்தது. அதில் ஏறதுக்கெலாம் நமக்கு தெம்பில்ல. ஸோ குட்டீஸ் மட்டும் அதில் போய் பார்த்துருந்தாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். தென் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் கீழே இறங்கும் போது சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ அதில் சின்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. தென் கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஜீப் இருக்கும். அந்த ஜீப்லேயே ஏறி நம்ம திரும்ப கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே கோயம்புத்தூரும் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.